சீக்கிரமா போ. போ, போ. சீக்கிரமா போ. கிட்ட போனா மடங்குனா அந்த காலிங்க போய் மடக்கி போடு. நிறுத்தா ஒழுங்கா அமைதியா நீ மண்டபத்துக்கு போய் அவமானப்படக்கூடாதுன்னு நான் பதறி போய் பின்னாடியே வந்தேன். வர வழியில இவனுங்க யாருமா? எதுக்காக உன்னை கடத்தணும்? யாரு உன்னை கடத்த சொன்னது? வேற யார்? எல்லாம் உன் பாட்டி தான். பாட்டியா? பாட்டின்னு சொல்ற, ஆனா அந்த பாட்டி யாருன்னு சொல்லவே மாட்டேன்ற. சித்து, உன்னோட அத்தனை கேள்விக்கும் கல்யாண மண்டபத்துல பதில் கிடைக்கும். அங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய பேரை நேர்ல சந்திக்க போற. பேசாம நீ என் கூட கிளம்பி அங்க வா. இப்ப நீ என் கூட கிளம்பி வரியா, இல்ல நான் மட்டும் தனியா போவா? சரி, நான் மட்டும் போறேன். நானும் வரேன். வா வா போலாம்.
பொண்ணு மாப்பிளைய கல்யாண மண்டபத்துக்கு அழைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். பெரிய கற்பூரமா வச்சு ஆர்த்தி எடுக்க தெரியாதா? சாரிம்மா, இத மாத்திடுறேம்மா. சிறுத்தை சொல்லுங்க ஆகாஷ். சித்து எங்க காணோம்? என்ன என்கிட்ட கேக்குறீங்க? அவன் உங்க கூட சேர்ந்து வந்திருப்பான்ல நினைச்சேன். இல்ல சிறுத்தை, சித்து என் கூட வரல. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். இல்ல ஆகாஷ், நானும் மேக்னாவும் எஃப்எம்ல இருந்து டைரக்டா இங்க வந்துட்டோம். ஓ அப்படியா? சித்து ஏன் இன்னும் வரல? சரி, எதுக்கும் அவனுக்கு ஒரு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்றியா? சொல்றேன். ம் சரி. சிறுத்தை, யாருக்கு போன் பண்ற? அது இது பாரு, சித்துவையும் அவன் அம்மாவையும் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன். அதனால அவன் இங்க வரமாட்டான். சித்து விஷயம் ஆகாஷ்க்கு தெரியவே தெரியாது. அதான் அவர் உன்னை சித்துவுக்கு போன் பண்ணி வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆகாஷ நான் சமாளிச்சுக்கிறேன். நீ சித்துக்கெல்லாம் போன் பண்ணாத. என்ன யோசிக்கிற? என் பேச்ச மீறி நீ அவனுக்கு போன் பண்ணன்னு வெச்சுக்கோ, இங்கேயே உன்னை கொன்னு குழி தோண்டி புதைச்சிருவேன். போ போ. ஹே, என்னடி இதெல்லாம்? இதுக்காக சித்து மேல இவ்ளோ கோவமா இருக்க? உன் வாழ்க்கை மேல அவன் எவ்ளோ அக்கறை வச்சிருக்கான், உன் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கான். இங்க பார், என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம கூட தானே ஒன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்றான். ஒரு சமயத்துல அவன் கூட நீ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வேற இருந்த. இப்ப எதுக்கு அவனை மேரேஜுக்கு வர வேணாம் அப்படின்ற? ஐயோ போதும். அவனை பத்தின பேச்சையே இனி எடுக்காத. அவன மாதிரி ஒரு நம்பர் 1 ஃப்ராட நான் பார்த்ததே இல்ல. இனி ஜென்மத்துக்கு அவன் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. ஒரு நிமிஷம். நீங்க பேசுங்க, நாங்க வரோம். என்னாச்சு? அந்த சாரதாவை மடக்கிட்டீங்களா? அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. டேய், என்னடா சொல்ற? அந்த சாரதா வழியில மடக்கி கடத்திட்டோமா. திடீர்னு அவங்க பையன் வந்து அடிச்சு போட்டு சாரதாவை கூட்டு போயிட்டாமா. அந்த இடத்துல அவன் வருவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப அவங்க 2 பேரும் மண்டபத்தாமா வந்து இருக்காங்க. உங்களால ஒருத்தனை சமாளிக்க முடியல. நீங்கள்லாம் என்னடா ரவுடிங்க?
இப்படி அநியாயமா கோட்டை விட்டுட்டீங்களே. அம்மா சாரிம்மா. அம்மா நாங்க வேணா அந்த மண்டபத்துக்கு வந்து சாரதாவை கட்டி தூக்கிட்டு வரட்டுமாம்மா? பேசாத. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. சீக்கிரமா 2 பொம்பளை ரவுடிங்களை அனுப்பி வை. அவங்க கல்யாணத்துக்கு வர்ற கெஸ்டுங்க மாதிரியே இருக்கணும். சரிம்மா. சீக்கிரமா அனுப்பி வை. கடவுளே, தென்றலோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் நான் இந்த காரியத்திலேயே இறங்கியிருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. மத்தவங்களோட பார்வையில வேணா இது தப்பா தெரியலாம். ஆனா உனக்கு தெரியும், நான் எடுத்த முடிவு சரியா இருக்கும். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். தென்றலோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு? நீங்க போங்க, நான் வரேன். டேய், என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எனக்கு மனசு சரியில்லை. நீங்க போங்க, நான் வரேன். அம்மா, ஐயர் உங்களை கூப்பிடுறாருமா. சரி, நீ போ. சரிங்கம்மா. என்னடி தைரியமா கல்யாண மண்டபத்துக்கே வந்திருக்க? கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிற நினைப்பா? ஏ, அந்த நினைப்பு இருக்க கூடாதா?
1000 உண்மைகளை மறைச்சு நீங்களே இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு நினைக்கிறப்ப உங்களை பத்தின உண்மைகளை சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பரவாயில்லையே, என் மேலயும் உங்களுக்கு பயம் இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? வர வழியில அடியாளுங்களை வச்சு என்ன கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களே, அத சொன்னேன். ஆனா என்னாச்சுன்னா, நான் பெத்த புள்ள சிங்கம் மாதிரி அங்க வந்து உங்க ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு என்ன காப்பாத்திட்டான். நான் இப்போ இங்க வந்துட்டேன். இனிமே உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்ககிட்ட விட்ட சவால் மாதிரியே தென்றல் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தியே தீருவேன். ஏய், அதெல்லாம் உன்னால முடியாதுடி. முடிச்சு காட்டதான் வந்திருக்கேன். வேண்டாம், திரும்பவும் எச்சரிக்கிறேன். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே திரும்ப ஓடி போயிடு. இனி என் வழியில சாரதாம்மா, வாங்க வாங்க வாங்க. எங்க உங்களை ஆளை காணமேன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் தான். ஆனா கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க. லட்சுமி, அம்மா, மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டணும், சீக்கிரமா வந்து சேரு. சரிங்கம்மா. வாங்க. ஒரு நிமிஷம், நான் அந்த ரூமை பூட்டினா இல்லையான்னு டவுட்டா இருக்கு. நான் ஒரே நிமிஷம் பாத்துட்டு வந்தேன். நீங்க இங்கே இருங்க. அதுவும் காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க. இதோ வந்துடுறேன். வந்துட்டீங்களா? நீங்க எங்க வராம போயிடுவீங்க நினைச்சு பயந்துட்டேம்மா. நான் எப்படி வராம இருப்பேன்? இந்த கல்யாணம் நடந்தா தென்றல் வாழ்க்கை வீணாயிடுமே. அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? அதான் கிளம்பி வந்துட்டேன். அம்மா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, சித்து வரலையாமா? அவனும் வந்திருக்கான். நல்ல வேலை, ஆகாஷ் சித்துவுக்கு போன் பண்ணி சீக்கிரமா அவனை வர சொல்லுன்னு சொன்னான். ஆனா ஆகாஷ்க்கு தெரியாம அந்த தென்றல் சித்துவை கூப்பிடாதுன்னு என்ன பயங்கரமா மிரட்டிட்டு போனாமா. ஆனா எப்படியோ நான் போன் பண்ணாமே சித்து இங்க வந்துட்டான். சித்து இங்க வந்தது நல்லதா இருந்தாலும் இன்னொரு வகையில கெட்டதுதான். என்னமா சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. சித்து இங்க இருந்தா தானே நாம இந்த கல்யாணத்தை நிறுத்தி தென்றல் கூட சித்துவை சேர்த்து வைக்க முடியும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா சித்து ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறானே. அவன் ஆசையை விடுங்கம்மா. நம்மள மீறி எப்படி தென்றலுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் நடக்கும்? நாம தான் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவோமே. கண்டிப்பா, அதனால தானே கிளம்பி வந்திருக்கோம். சரிங்கம்மா, நாம எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? ஐடியாலாம் நிறைய இருக்கு. ஒவ்வொன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாப்போம். எதுவும் சரியா வரலன்னா கடைசியில ஒரு பிரம்மாஸ்திர ஐடியா இருக்கு. அத ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியது. அம்மா, அப்ப முதல்ல அந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்கம்மா. அந்த ஆகாஷ நீ நேர்ல சந்திச்சு சித்து தென்றல சின்சியரா லவ் பண்றான்னு உண்மையை தெரியப்படுத்து. அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே ஆகாஷ் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவான். சூப்பர்மா, இது செம ஐடியாவா இருக்கு. பேசாம நாம இதவே முத ஐடியாவா யூஸ் பண்ணிடலாமா? டேய், அவசரப்பட்டு இந்த விஷயத்தை இப்பவே ஆகாஷ் கிட்ட சொல்லிடாத. சந்தர்ப்பம் அமையட்டும், அப்பதான் ஆகாஷ் கிட்ட நீ உண்மையை சொல்லணும். புரியுதா? சரிங்கம்மா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நீங்க சொல்லும் போதே நான் அதை ஆகாஷ் கிட்ட சொல்லிடுறேன். சரி, நீ கிளம்பு. நான் லட்சுமி அம்மாவை பாத்துட்டு வரேன். சரிம்மா. என்னடி தைரியமா கல்யாண மண்டபத்துக்கே வந்திருக்க? கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிற நினைப்பா? வேண்டாம், திரும்பவும் எச்சரிக்கிறேன். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே திரும்ப ஓடி போயிடு.